ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பீரி ஃபேமிலி. இன்றைக்கி பிள்ளைகள் ரோல்ஸ் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு தாச்சியில் எண்ணெய் சிறிதளவு விட்டு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் சூடானதும் கடுகு, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நன்றாக பொரிய விடுவோம். அது நன்றாக பொரிந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். அது நன்றாக வதங்கியதும் ஒரு பெரிய தண்டு லீக்ஸை வெட்டி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்து கொள்ளுவோம். டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். லீக்ஸும் நன்றாக வதங்கியவுடன் சிறிதளவு உப்பு, உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் துண்டு மிளகாய் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் வீட்டில் சின்னவங்க இருக்கிறனால கொஞ்சமாக தான் சேர்த்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக வதக்கி விடுவோம். அதன் பிறகு ஒரு துண்டு செமனை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா பச்சை மணம் போகும் வரைக்கும் வதக்கி கொள்ளுவோம். அதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 கிலோ கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலந்து கொள்ளுவோம். இப்போது ரோல்ஸுக்கு உள்ளுக்கு வைக்கிற கறி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி ரோல்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இனி ஃப்ரெண்ட்ஸ், கறியை வச்சு ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் தோசை ரெடி பண்ண போகிறோம். அதற்கு கோதுமை மாவு, உப்பு, தண்ணி போட்டு முதல்ல கையில் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டரில் போட்டு நல்லா அடித்து இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அதை கரைச்சி கொள்ளுவோம். அதுக்கப்புறம் மெல்லிய தோசையாக அதை வார்த்து கொள்ளுவோம். வார்த்த தோசையை நன்றாக வேக விடாமல் வேகும் முதல்லையே அந்த தோசை கல்லேருந்து கலட்டி எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி தோசை சூடாக இருக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ், கறியை உள்ளுக்கு வச்சு நான் மடிக்கிற விதமாக இப்படி மடித்து ரோல் பண்ணி கொள்ளுங்கள். இவ்வாறு எல்லா ரோல்ஸையும் ரோல் பண்ணி எடுத்து நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இனி கோதுமை மாவு சிறிதளவு தண்ணி விட்டு அதை நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு இந்த ரோல்ஸை அதில் துவச்சி அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸில் துவச்சி நான் இப்படியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஒவ்வொன்றாக பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் நன்றாக பொரிச்சு கொள்ளுவோம். இப்போ வீட்டிலேயே நல்ல சுவையான ரோல்ஸ் தயாராகிட்டு பிள்ளைகளெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.